வணக்கம் நேயர்களே, மகி அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட பேசிக் மேக்ஸ் ப்ளஸ் மே 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிகே சிலபஸ் வைஸ் டெஸ்ட் மூணுமே சேர்த்து, அதாவது அடிப்படை கணிதம் மற்றும் மே மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவியலை பற்றி பாடத்திட்டம் படி தேர்வு மொத்தம் 3 சேர்த்து மொத்தமாக தேர்வு வைத்தோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு கிளாஸ் மாதிரியே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் மகாதேவன். தற்போது பணி ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? எஸ்வி கங்கா புர்வாலா. ஆமாங்க, கங்கா புர்வாலா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் ஆர் மகாதேவன் அப்படின்றவங்க பொறுப்பு வகித்திருப்பார்கள். அடுத்ததாக, ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 4 பக்கங்கள் இருக்கும். மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு தருக. அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படின்றதான் மக்காத குப்பை. மற்ற பேர் பாருங்கள், விறகு, புல், காகிதம் எல்லாமே மக்கி போயிடும் இல்லையா? மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸாக கூட பார்த்துக்கிறோம். நம்ம மேக்ஸில் ஸ்கிப் பண்ணிடலாம். மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெர்மி உரம் அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கேள்வியாக இருக்கும். ஏன்னா 12 மாதங்கள்லேயுமே 28 நாட்கள் அப்படின்றது இருக்குது. இதை பார்த்துட்டு ஆன்சர் ஒரு மாதம் போட்டுருவீங்க. எத்தனை மாதத்தில் 28 டேஸ் இருக்குன்னு கேட்டால் தான் நீங்கள் ஒரு மாதம் போடணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை மாதங்களில் 28 நாட்கள் இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12 மாதங்களில் அப்படின்றதான் சரியான ஆன்சர். டீட்டெயிலாக மேக்ஸ் நடத்துறதை பற்றி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உள்ள மேக்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீர்வழிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பிளாஸ்டிக் பை, அலுமினிய கேனு, பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் நீர்வழிகளில். ஓகேங்களா? அப்போ இவை அனைத்தும் அப்படின்றதான் சரியான ஆன்சர். அப்புறம் மேக்ஸ் இது டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலர்ந்த டேஷ் உரமாக பயன்படுகிறது. அதாவது உலர்ந்த கசடு உரமாக பயன்படுகிறது அப்படின்றதான் சரியான ஆன்சராக இருக்கும். கழிவு நீர் அப்படின்றது வராது, ஏன்னா அது உரமாக பயன்படுத்த முடியாது. அடுத்து மிகப்பெரிய ஒரு சம் இருக்குது. அதை டீட்டெயிலாக மேத்ஸ் கிளாஸில் பார்த்துக்கலாம் நம்ம. அடுத்து, கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. குளோரின் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்ததாக கணிதம் வருது. இது சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 5 லிட்டர் கூட்டல் 60 மில்லி லிட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5060 மில்லி லிட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்ததாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அந்த பெஞ்ச் சம்லாம். உச்சநீதிமன்ற வழக்குரைஞர் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னா கபில் சிபில் அப்படின்றதான் தேர்வு செய்யப்பட்டார். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ, கபில் சிபில். இந்தியாவின் மிக உயரமான சுரங்கப்பாதை எங்கு அமைந்துள்ளது? எங்கே அமைஞ்சிருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் கடற்படை தளபதியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார்? தினேஷ்குமார் திரிபாதி அப்படின்றது தான் சரியான விடை. பிபா மகளிர் உலகக்கோப்பை அடுத்து எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடைபெற உள்ளது. பிபா மகளிர் உலகக்கோப்பை அடுத்ததாக எந்த ஆண்டில் நடைபெற உள்ளது அப்படின்னா 2027 நடைபெற உள்ளது. எங்கே நடைபெற உள்ளது? பிரேசிலில் நடைபெற உள்ளது. அடுத்ததாக, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை தளபதி எத்தனாவது தளபதின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 26வது தளபதி. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? 26வது தளபதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற வழக்குரைஞர் சங்க நிர்வாகிகள் குழுவில் மகளிர் எத்தனை பங்கு இடஒதுக்கீடு வழங்கி உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது? பார்த்தீங்கன்னா 1/3 பங்கு இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் இது கேட்க சான்சஸ் கூட இருக்குது. அடுத்ததாக, உச்சநீதிமன்ற வழக்குரைஞர் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நபர் பார்த்தோம் பார்த்தீங்களா? அவர் எத்தனாவது சங்க தலைவர் அப்படி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 4வது சங்கத்தலைவர். சங்கத்தலைவர் யார்? கபில் சிபில். இதுக்கு மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா? அப்போ அவர் 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மருத்துவ குணமுடைய தாவரம் எது? துளசியா, சந்தன மரமா, வாழையா, தேக்காம் பார்த்தோம்னா துளசி தான் மருத்துவ குணமுடைய தாவரம். லாஸ்ட்டாக பார்த்தோம்னா அதாவது முள்கரண்டி, ஸ்போர்க் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஸ்பூனுக்கு பக்கம் நோட் சாப்பிடுவோம், முள்கரண்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மற்றும் கத்தி ஆகியவற்றை விருந்தினரின் மேஜையின் டேஷ் மற்றும் டேஷ் பக்கத்தில் வைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. கத்தியை பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் வைக்கணும்.
அந்த ஸ்போக் இருக்குது பார்த்தீங்களா, முற்கரண்டி, அதை வந்து இடது பக்கத்தில் வச்சுக்கிறணும். இதுதான் ஓகேங்களா. பேலன்ஸ் ரிமைனிங் ஒரு 25 கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம பார்ட் 2 வீடியோவாக நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.